என் பேர் பிரிதிவிராஜன் சார். அத்திக்குளம், எங்கள் சொந்த ஊர் அத்திக்குளம். நான் சிஎஸ்ஏ கிறிஸ்டின் நடார் ஒரே முறை செக்ரட்டரியாக இருக்கேன். இப்போ எங்கள் சொத்தை சிஎஸ்ஐ கிறிஸ்டின் நடார் சொத்தை பிஷப்பும் பெர்னாண்டஸ் அபகரிச்சுக்கிட்டு, பிஷப்பு பிரின்ஸ் பிரபாகரன், அவர் சென்ட்ரல் செக்ரட்டரி பெர்னாண்டஸ் ரத்னராஜா, இவங்க 2 பேர் தூண்டுதன் பேரில் எங்கள் சொத்தை எழுதினமில்ல அவதூறு செய்தியை பொழுதுனே பரப்புகிறாங்க. பேப்பரில் ரூபாயை கொடுக்காங்க, எல்லா இடத்துலையும் பணத்தை கொடுத்து போலீஸை நடவடிக்கை எடுக்கூடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. இதை கண்டித்து தான் இப்போ மதுரை குரல் பத்திரிகைக்கும் கலெக்டர் ஆஃபீஸு நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம். எந்த சொத்தை அபகரிக்கிறாங்க? சிஎஸ்ஐ கிறிஸ்தவடார் ஒரு முறைக்கு சொந்தமான கல்யாண மண்டபத்தையும் இடத்தையும், காலி இடம் இருக்குது, அதையும் சேர்த்து அபகரிச்சிட்டாங்க. வெறும் 5000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாடகை கொடுறோம். வெளியேன்னா இன்றைக்கி 50,000 ரூபா கிடைக்கும். ஏழை எளியவங்களுக்காக கிராமத்தில் நாங்கள் உருவாக்குனது. இதை ஒரு மத சார்பற்ற அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு ஜாதி அடிப்படையை தூண்டி விடுறாங்க. அதாவது கம்யூனிட்டி அங்கே பிரச்சனையே கிடையாது, இவங்க பெருசாக்குறாங்க. அதாவது எஸ்சிக்கும் நாடாருக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குறத இந்த பேப்பரில் இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாறி மாறி பொய்யான செய்தியில் 1% கூட உண்மை கிடையாது. இதை கண்டித்து தான் இப்போ கோர்ட்லேயும் கொடுத்துருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம், கமிஷனர் ஆஃபீஸ்லையும் வக்கீல் சார் வச்சு கொடுத்துருக்கோம். அடுத்து வராது. உங்களுக்கு தெரிய மாதிரி சொல்றதா இருக்கு. 1995 ஒரு பத்திரம் வாங்குறோம், சிஎஸ்ஐ கிறிஸ்தவடார் பேர்ல இருக்கு. 2001 ஒரு பத்திரம் வாங்குறோம், அது சிஎஸ்ஐ கிறிஸ்டியனாடார். இதை அபகரிக்கிறதுக்காக பிஷப் வர்றவன் பூரா அதை கேட்க கொடுக்கலன்னு ஒன்று அங்கங்கே இப்படி தூண்டி விட வேண்டியது எல்லா வேலையும் செஞ்சு ஒரு 8 பேர் 350 குடும்பத்தில் வெறும் 8 பேரை வச்சு பத்திரம் பதிஞ்சிட்டாங்க. பத்திர ஆஃபீஸுக்கு ரூபாயை கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு கோர்ட்டையும் அணுகிட்டு இருக்கோம்.